எலைட்டுங்க தான் ஒரு நாட்டை நாசமாக்குறாங்கன்னு ஒருத்தர் கிளைம் பண்ணா அரசியல்ல அவர் இருக்கிற கேட்டகரிக்கு பேர் பாப்புலிசம். ஆக்சுவலி பாப்புலிசம்னா என்னன்னா ஒரு நாட்டுடைய கவர்மெண்ட்ங்கிறது அந்த நாட்டுல இருக்கிற பெரும்பான்மை மக்களோட விருப்பத்துக்கு ஏற்றபடி தான் நடக்கணுமே தவிர அதுல இருக்கிற மேல்தட்டு மக்களால இயக்கப்படக்கூடாதுன்னு கிளைம் பண்றதுக்கு பேர் தான் பாப்புலிசம். சோ இவங்க பொலிட்டிக்கல் வேர்ல்டையே பிளாக் அண்ட் ஒயிட்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு விதிகளை ஃபாலோ பண்ணி உண்மையா உழைக்கக்கூடிய வெகுஜன மக்கள், இன்னொன்னு அந்த மக்களை ஏமாத்தி சுரண்டி பிழைக்கக்கூடிய மேல்தட்டு மக்கள். சோ இப்படிப்பட்ட இந்த எலைட்டுங்க கிட்ட இருந்து பவரை பிடுங்கி சாமானியர்கள் கையில அதிகாரத்தை கொடுக்கணுங்கிறதா இதனுடைய நோக்கம். ஆனா இந்த பாப்புலிசம்ங்கிறது ஒரு ஐடியாலஜியோ அல்லது ஒரு பொலிட்டிக்கல் பாலிசியோ கிடையாது. அதற்கு மாறா அது அரசியல் உலகத்துக்குள்ள இருக்கிற ஒரு கண்ணோட்டம். அதனால தான் லெஃப்ட், ஃபார் லெஃப்ட், ரைட், ஃபார் ரைட்னு எல்லா ஐடியாலஜிக்குள்ளயுமே பாப்புலிசத்தை ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. சோ ஒரு லெஃப்டிஸ்ட் பாப்புலிஸ்ட பொறுத்த வரைக்கும் எகனாமிக்கல் எலைட் தான் அவருடைய எதிரி. அதாவது யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்காங்களோ, யாரெல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகளா இருக்காங்களோ அவங்க தான் எங்களுடைய டார்கெட். ஏன்னா அவங்க தான் பொருளாதார அடிப்படையில மக்களை ரூல் பண்றவங்களா இருப்பாங்க. ஆனா இதே ரைட்டிஸ்ட் பாப்புலிஸ்ட் எடுத்துக்கிட்டா அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்ச்சரல் எலைட் தான் அவங்களுடைய எதிரி. அதாவது மெத்த படிச்சவங்க, ஆர்டிஸ்ட்ங்க இவங்க தான் அவங்களுடைய டார்கெட். ஏன்னா இவங்க தான் ரைட் விங் பாதுகாக்க நினைக்கிற கலாச்சார மரபுல இருந்து முதல்ல வெளியேறவங்களா இருப்பாங்க. சோ இந்த பாப்புலிசத்துல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஐடியாலஜி சார்ந்து யார் எலைட்டுங்கிறத வரையறுப்பாங்க. ஆனா இந்த கான்செப்ட்டுக்கு நேர்மாறா ஒரு நாட்டை எலைட்டுங்க ரூல் பண்ணாதான் அந்த நாடு நல்லா இருக்கும்னு கிளைம் பண்றவங்க இருக்காங்க. இந்த கண்ணோட்டத்துக்கு பேரு எலைட்டிசம். எலைட்டிசம் என்ன சொல்லுதுன்னா ஒரு சமுதாயத்துல பொருளாதாரம் அடிப்படையிலயோ அல்லது கல்வி அடிப்படையிலயோ ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும். அது தவிர்க்க முடியாது. சோ ஆட்டோமேட்டிக்கா சிலர் மட்டும் தான் மேல இருக்க முடியும், பலர் கீழ தான் இருந்து ஆகணும். ஆனா இந்த டாப்ல இருக்கிற சில பேரால தான் ஒரு நாட்டுக்கு தேவையான சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். ஏன்னா அவங்க கிட்ட தான் அறிவும் பணமும் பவரும் இருக்கு. ஆனா ஒரு காமன் மேன் கிட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு தேவையான திறமை இருக்காதுங்கிறது ஒரு எலைட்டிஸ்டோட கிளைம். அதனால தான் பிளேட்டோ என்ன சொல்றாருன்னா ஒரு கப்பலை ஓட்டுறதுக்கு அந்த கப்பலை ஓட்ட தெரிஞ்ச ஒரு திறமையான மாலுமி தான் நியமிக்கணுமே தவிர அந்த கப்பல்ல இருக்கிற பயணிகள் ஒன்னு சேர்ந்து தங்களுக்குள்ள ஓட்டு போட்டு ஒரு ஆளை நியமிக்க கூடாது. ஏன்னா அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மக்களுக்கு பிடிச்சவனா இருப்பானே தவிர கப்பலை ஓட்ட தெரிஞ்சவனா இருக்க மாட்டான். சோ அந்த பயணம் விபத்தாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு அவர் கிளைம் பண்றாரு. சோ அதனால தான் ஒரு ஞானம் மிகுந்த பிலாசபர் தான் ஒரு நாட்டை ரூல் பண்ணணும்னு அவர் வலியுறுத்துறாரு. ஆனா ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டா பாப்புலிஸ்ட் ரூல் பண்ணிருக்காங்க, ஆன்டி பாப்புலிஸ்ட் ரூல் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம காலத்துல இருக்கிற சைனாங்கிறது ஒரு ஆன்டி பாப்புலிஸ்ட் கண்ட்ரி. ஏன்னா அங்க சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கும், அதுதான் தொடர்ந்து ரூல் பண்ணும். சோ அந்த கட்சி என்ன நினைக்குதுன்னா தன்னுடைய நாட்டு ஐடியாலஜிக்காக டெடிகேட்டடா உழைக்கக்கூடிய ஒரு வெல் ட்ரெயின்ட் லீடரால தான் அந்த நாட்டை முன்னேற்ற முடியும்னு நினைக்குது. சோ அதனுடைய பார்வையில ஒரு காமன் மேனால அந்த நாட்டு அரசியல்ல ஒரு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஃபேக்டரியில வேலை செய்றவங்களா இருப்பாங்க, படிக்காதவங்களா இருப்பாங்க, குக்கிராமங்கள வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட இந்த மக்களால ஒரு நாட்டுடைய காம்ப்ளெக்ஸான எகனாமிக்கல் பாலிசி, டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ஜியோபாலிட்டிக்ஸ் இது எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாதுன்னு அந்த கட்சி நினைக்குது. சோ அதனாலேயே சைனால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய பவர்ங்கிறது ஒரு சாமானிய கையில பெருசா இருக்காது. ஏன்னா அங்க பல கட்சிக்கு நடுவுல போட்டி கிடையாது, அங்க இருக்கிறது ஒரே கட்சி தான். அந்த கட்சியில மெத்த படித்த எலைட்டுங்க இருப்பாங்க, அவங்க தங்களுக்குள்ள ஓட்டு போட்டு ஒரு சிறந்த தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி சைனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஷி ஜின்பிங். ஆனா இந்த மெத்தடுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பாப்புலிசம்ங்கிறது டெமோக்ரஸிக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அந்த ஆட்சி கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுனா அது ஒரு அத்தாரிட்டேரியன் ஆட்சியில போய் முடிஞ்சிரும். இதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னா ஹிட்லர் தான். ஏன்னா ஹிட்லர் யாரையும் அடிமைப்படுத்தி சர்வாதிகாரியா மாறல. அதற்கு மாறா ஒட்டுமொத்த ஜெர்மன் மக்களுடைய பேர் ஆதரவுல தான் அவர் சர்வாதிகாரத்துக்கு வந்தார். அதனால தான் அவர் ஸ்டேஜ்ல பேசும்போது மக்கள் ஆரவாரத்துல உணர்ச்சி பெருக்கெடுத்து கைத்தட்டி ரசிக்கிறத நம்மால பார்க்க முடியும். ஏன்னா அவர் ஸ்டேஜ்ல பேசின ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒட்டுமொத்த ஜெர்மன் பாப்புலேஷனுடைய குரலா இருந்தது. சோ அவர் ஒரு பாப்புலிஸ்டா இருந்தது, நாட்டுல இருந்த எலைட்டுகளை எதிர்த்தாரு. அதனுடைய விளைவுகள் என்னவா இருந்ததுன்னு நமக்கு தெரியும். சோ நீங்க இந்த பாப்புலிசத்தை எப்படி பாக்குறீங்கங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம ஊர் அரசியல்ல நீங்க யாரை பாப்புலிஸ்டா பாக்குறீங்கங்கறதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க.